வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே இந்த பேட், அதாவது வௌவால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத பார்க்கும்போது ஒரே ஷேப்ல தான் இருக்கு. அதனால இந்த வௌவால் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இனம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்னா, இந்த பேட் ஃபேமிலி அப்படின்னு வேணா சொல்ல முடியும். ஆனா எல்லா வௌவாலும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 1000 டைப்ஸ் ஆஃப் வௌவால் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் முழுவதும் அத எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1000 வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வகைப்படுத்தும். அதுல ஒரு சில வௌவால்லாம் கொடிய விஷமுடையது அப்படின்னும் சொல்றாங்க. அதனால அதிகமான மலை பிரதேசத்திலயும், குகைகள்லயும் இத பார்க்க முடியும். கூட்டமா தான் எப்பவும் இருக்கும். இருட்டுல தான் எப்பவும் வாழும். அண்ட் நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டு பக்கத்துலலாம் பார்க்கக்கூடிய வௌவால் எல்லா கிளைமேட்லயும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த குகைகள்ல வாழக்கூடியது இருட்டு இருந்தா மட்டும் போதும். எந்த கிளைமேட்ல வேணாலும் வாழக்கூடிய லெவல்ல நெறைய வகைகள் ஆஃப் வௌவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேனீ அப்படின்றத நம்ம எங்க வேணாலும் பார்க்க முடியும். காடுகள்ல அதிகமா பார்த்தோம்னா, ஒவ்வொரு மரத்திலயும் இது தேன் கூடு கட்ட ஆரம்பிக்கும். அப்படி கட்டக்கூடிய கூட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியத நம்ம தேனா சாப்பிடுறோம். இந்த தேனுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஏன்னா, அதிகமான ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கு. இதுல எந்த ஒரு ஜெர்ம்ஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இது எல்லாத்தோடைய மெடிசின் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எந்த ஒரு மருந்து தேனோட நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாலும், அத நம்மளுடைய பாடி ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்புவாங்க. இப்படி இருக்கும்போது, இந்த தேனீகளால நெறைய பூக்களுக்குள்ள இனச்சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலேயே இந்த தேனீகளுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஈவன் இந்த ஹியூமன்ஸ்க்குமே இந்த தேனீகளுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தான் இருக்கு. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேனீகள்னு எடுக்கும்போது, நம்ம இந்த உலகம் முழுவது அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, எல்லா இடங்கள்லயுமே நீங்க தேனீய பார்க்க முடியும். ஆனால் அண்டார்டிகால மட்டும் பார்க்கவே முடியாது. அண்டார்டிகால மட்டும் தேனீகளே இல்ல. பெரும்பாலும் அண்டார்டிகால எந்த ஒரு பூக்களுமே இல்லாததும் ஒரு ரீசன்னு சொல்றாங்க. அதோடைய எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்னால தேனீகளுடைய ரெக்கையே ஃப்ரீஸ் ஆயி போயிடும். அதனால பறக்கவே முடியாது. அதன் காரணமாகவும் அங்க நிறைய தேனீக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தேனீக்களே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னா, அது அண்டார்டிகாவா சொல்லலாம். நத்தைகள் எல்லாமே ஊர்ந்து போகுதுன்றதுனால நம்ம கூர்ந்து பார்க்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா, எல்லா நத்தைகளும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த நத்தைகள் எல்லாத்துக்குமே நெறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே பார்த்திருப்போம்ல, இந்த ஸ்னெயில்ஸ்லயே கண்ணெல்லாம் தனியா அதோட பாடிலருந்து வெளிய வந்திருக்கக்கூடிய ஸ்னெயில்ஸ்லாம் பார்த்திருக்கோம். அந்த மாரியான நத்தைகளும் இருக்கு. இந்த டைப் ஆஃப் ஒரு சில நத்தைகள்ல 4 மூக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துவாரங்கள் வந்து 4 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது டிஃபரெண்டான விஷயங்கள ஸ்மெல் பண்ணும் ஒரே டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்னடான்னா, ஒரு மூக்க வச்சே ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா தாங்க முடியல. 4 மூக்குலயும் டிஃபரெண்டான ஸ்மெல் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி அந்த இத்துணூண்டு நத்தைக்குள்ள இருக்கு. ஹியூமன்ஸ் மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்லைங்க. மாடுகளுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் டைம்ல வேற எந்த அனிமல் தான்ப்பா, எந்த ஹியூமன் தான்ப்பா ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாட நம்ம தனியா பிரிச்சு எடுக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றத இப்ப ரீசென்ட்டா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்ப நம்ம ஒரு கூட்டமா ஒரு டாக்ஸ் இல்லன்னா ஒரு கேட்ஸ வச்சிருக்கோமோ, அப்ப திடீர்னு நம்ம கொண்டு பிரிச்சு வரும்போது அது ஓரளவுக்கான டிப்ரஷன்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஈஸியா ரெக்கவர் ஆயிரும். ஆனா நாளுக்கு நாள் நம்ம தேவதாஸ் மாதிரியே இதுவும் வருத்தத்தோடயே தான் இருக்குமா. அது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அதோடைய லவ்வரா இருந்தாலும் சரி. பிரிச்சு கொண்டு வந்துட்டோம்னா, திரும்ப அதோடைய கேங்க்கு போற வரைக்கும் அது மனவிரக்தியில தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்திலேயே குதிக்க முடியாத ஒரு அனிமல் எது அப்படின்னு கேட்டா, நெறைய யோசிப்பீங்க. ஆனா ரொம்ப ஈஸியா சொல்லலாம். அது யானைன்னு. ஏன் ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சா, ஹிப்போபோட்டமஸ் கூட ஒரு இடத்துல குதிக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளலாம் போய் கொஞ்சம் வெளிய வரும்போதெல்லாம் குதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் யானை மட்டும் குதிக்கவே செய்யாது. ஸோ குதிக்காத ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லும்போது, டெஃபினட்டா நம்ம யானைய கை காட்ட முடியும். அதால நடக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓட முடியும். தும்பி கைய பயன்படுத்த முடியும். அவ்வளதானே தவிர்த்து, அதால குதிக்க முடியாது. எல்லா பறவைகளும் எப்படி பறக்கும் அப்படின்னு கேட்டா, இப்படி நம்ம ஆக்ஷன் காட்டுவோம். ஏன்னா, இப்படி இருக்கும்போது தான் அதோடைய கிராவிட்டியிலிருந்து விண்டோட பவர யூஸ் பண்ணி அப்படியே அழகா மேல பறக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஈவன் அந்த கிராவிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, விண்டு திசையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, காற்றோட சேர்ந்து அந்த பறவைகள் பறக்க ஆரம்பிக்கும். ஆனா என்னதான் சொல்லுங்க, எத்தனையோ பறவை வகைகள் இருந்தாலும், ரொம்ப டிஃபரெண்டான டைப்ஸ் இருந்தாலும், இன்னும் நம்ம அதெல்லாம் நெறைய எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அதுக்குள்ள அந்த இனங்கள்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும், இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பறவைகள பொறுத்தவரைக்கும், அதுல ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்துணூண்டு அந்த பேர்டுக்கு மட்டும் தான் ரிவர்ஸ்லயும் பறக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கு. மீதி எல்லா பறவைகளும் வேணும்னா சுத்தி தான் போகுமே தவிர்த்து, ரிவர்ஸ்லலாம் பறக்காது. ஆனா இந்த ஹம்மிங் பேர்டால ரிவர்ஸ்ல பறக்க முடியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.